கிறிஸ்மஸ் ஒரு ஜாய்ஃபுல்லான சீசனுங்க. கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பிரியாணி, ஸ்வீட்ஸ், கேக்கு, கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் தான். அதுவும் இந்த பனி, குளிர், இந்த சீசனே ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே இந்த கிறிஸ்மஸை ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நாள்ல உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுது. கிறிஸ்மஸ்னா என்னன்னு உங்களை ஒருத்தருக்கும் ஒரு விதமான புரிதல் இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடுங்க. நம்ம மேல இருக்கிற அன்பை வெறும் வாயின் வார்த்தையால சொல்றது மட்டும் இல்லாம அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காருங்க. இதுதாங்க கிறிஸ்மஸ். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம எல்லாருமே கடவுளுக்கு முன்பாக பாவிகள் தாங்க. பாவம் பண்ணாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது. நாம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்மளை தண்டிக்காம இறைவன் இயேசு மனிதனாக இந்த உலகத்துல பிறந்து நாம் எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்றத போதித்து வாழ்ந்தும் காட்டி நம் பாவங்களை சுமந்து சிலுவை மரணத்தின் மூலம் தண்டனையை அனுபவித்து நம் பாவங்களை மன்னித்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அவர் இன்றும் நமக்காக பிதாவாகிய கடவுளிடம் வழக்காடி கொண்டிருக்கிறார். நாம கூட நிறைய நேரம் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துப்பேன், கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னமோ டயலாக்லாம் விடுறோம். ஆனா இது உண்மையாவே நம்ம செஞ்சு காட்டுறோமா? அன்புன்றது வெறும் வார்த்தை இல்லைங்க, இட்ஸ் an ஆக்ஷன். செஞ்சு காட்டணும். அன்பு எப்போ முழுமையாகுதுன்னா பேச்சில தொடங்கி செயல்ல முடியணுங்க. அதுதான் உண்மையான அன்பு. நம்மள எத்தனை பேரு உண்மையாவே இந்த அன்பை அம்மா அப்பாக்கு இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த உண்மையான அன்பை நம்ம கொடுக்குறோமா? நீங்க என்ன சொல்லலாம், நீங்க இங்க உட்காந்து ப்ரீச் பண்றது ஈஸி தான், பிராக்டிக்கலா இது சாத்தியமாகுமானும் கேட்கலாம். சில சூழ்நிலைகள் நமக்கு ஆழமான காயங்கள், மன்னிக்க முடியாம மறக்க முடியாம நம்ம மனசுல அது ஆறாத தழும்புகளா இருக்கலாம். இதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மன நிம்மதி, நம்மளுடைய வளர்ச்சியை தாங்க தடுக்கும். இறைவன் ரொம்ப அழகா சொல்றாருங்க, உங்களுக்கு யார் மீதாவது கஷ்டம், கவலை, வெறுப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா பொறுத்துக்கோங்க, நான் உங்களை மன்னிச்சது போல நீங்க அவங்கள மன்னிங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாருங்க. இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லைங்க. நம்ம மனசாட்சி நமக்கு கண்ணாடி, நமக்குள்ள எவ்வளவு குறை இருக்கிறதோ அதை காட்டும். சோ ஒருத்தரை மன்னிச்சு அன்பா சந்தோஷமா நிம்மதியா வாழ்வோம். அன்பை விதைப்போம், கண்டிப்பா அது நம்ம கிட்ட 100 மடங்கா திரும்ப வரும். தேவையில்லாத இடங்கள் அன்பு காட்டி கஷ்டப்பட்டு அழுது புலம்புறதை விட நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட, நம்ம அம்மா அப்பா கிட்ட, நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பை காட்டுவோம். வெறும் பேச்சில மட்டும் இல்லைங்க, அது நடைமுறையில ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். இந்த அன்பை நமக்கு பிடிச்சவங்களோட மட்டும் நிறுத்திக்காம நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற ஏழைகள், ஆதரவற்றோர், அனாதைகள் இவங்க எல்லாருக்குமே நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம். அதுதாங்க அன்பின் உண்மையான வெளிப்பாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால முடிஞ்ச நல்லது மட்டுமே கொடுங்க, நல்லது மட்டுமே பண்ணுங்க. நான் தினந்தோறும் கிளினிக் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ரோட்டோரத்துல சின்ன சின்ன பிள்ளைகள், தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் பலூனு, பென்சிலு, டாய்ஸு இது எல்லாமே விற்கிறத நான் பார்க்குறேன். அன்னைக்கு அதை வித்தாதான் உங்களுக்கு சாப்பாடு. இப்படிப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது என்னால் நான் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் உங்களுடைய அன்பை இந்த சின்ன சின்ன உதவிகள் மூலம் வெளிப்படுத்துங்க. அந்த பாக்கியம், கடவுளின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹாப்பி கிறிஸ்மஸ்.